பொருள் இந்த உடம்பு. பொருள் எது? இந்த உடம்பு இல்லைன்னா உனக்கு என்ன இல்லை? இந்த உலகம் இல்லை. பொருள் இல்லாருக்கு இந்த உலகம் இல்லை. அப்போ உங்ககிட்ட பொருள் இருக்குது. பொருள் இல்லாதவன் யாருமே இல்லை. என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பொருளாதாரம்னா இவங்க கரன்சியெல்லாம் வச்சுக்கிறாங்கல்ல, அதை தான் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பொருளாதாரம்னு சொல்லி நீங்கள் உங்களை மதிக்காத மாதிரி திசை திருப்பிடுறாங்க. உஷாராக இருங்க. அதுக்கு தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, பொருள் இருந்தும் பொருள் போதுமானது இல்லை, பொருள் போதுமானது இல்லை, இதை கொண்டு நான் நல்லது செய்யணும், 4 பேர் வாழ வச்சுட்டு போனோன்னு நினைக்காதவனுக்கு அருள் இல்லை, அருள் இல்லானுக்கு உலகம் இல்லை. புரியுதா? ஒரு விவசாயி பணத்தை தாண்டி அவர் என்ன பண்ணுறாரு, விவசாயம் பண்ணணும். விவசாயம் போயிடுச்சுன்னா ஏழைங்களுக்கு சோறு கிடைக்காது. மற்றவங்களுக்கெல்லாம் நமக்கு பணம் வருதோ இல்லையோ, ஆனால் என்ன பண்ணோம், நான் விவசாயத்தை விடக்கூடாது, வாழணும். ஒருத்தர் விவசாயம் பண்ணுறாருல, இருப்பாரா இருக்க மாட்டாரா? அவர் தான் உதவுறவர். மற்றவர்லாம் என்ன கிடையாது. அப்போது உதவணும், விவசாயம் பண்ணணும், ஆனால் மற்றவங்க சாப்பிட்ணுன்னு நினைக்கணும், ஆனால் விவசாயத்தையும் அவர் விடக்கூடாது. அப்படி தானே? உன்னிமாண்டு படிச்சுட்டு பணம் சம்பாதித்து கற்றுன்னு பணம் மட்டுமே சம்பி பணம் கொடுக்குறேன்னா யாருக்கு கொடுக்கணும்? எடுத்துன்னு போயிட்டேன். அனாத ஆசிரமம் இருக்கிறவங்களுக்கு போய் கொடுக்கக்கூடாது. தோப்பு நிலம் வச்சுங்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்? போயிட்டு கொடுத்து என்ன பண்ண வைக்கணும்? உழைக்கிறவங்களுக்கு போய் கொடுக்கணுமா? உட்காந்து வயசானவங்களுக்கு கொடுத்துணுக்கணுமா? 80 வயசு ஆயிடுச்சு, அவர் சாகாம உயிராக வரணும். அவரு உதவுற என்ன பண்ண போறாரு? அவரு உழைக்கணும், உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறணும் அப்படின்னு சொல்கிற ரஷ்யாவை உடச்சிட்டானுங்க. அங்கே என்ன கொள்கையாக இருந்தது? சக்திக்கேற்ற உழைப்பு, உழைப்புக்கேற்ற ஊதியம். டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. என்னடான்னா பொருளாதாரம்னு இவங்க சொல்லிங்கிற இந்த ராஜாங்க செஞ்ச அந்த பணத்தை அப்படியே வளர்ந்து போய் ஒரு ஆள்கிட்ட, ஒரு கூட்டத்துக்கிட்ட போய் மாட்டிச்சு. கரன்சின்னு ஒன்று சொல்லிவிட்ட பிறகு அந்த கரன்சி உழைக்கிறவங்களாம் இல்லாமல் ஆகிட்டானா நிறைய பேர் உழைக்காம ஆகினே போகிறோம். எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு வெறும் பணம் மட்டுமே சம்பாதிக்க முடியும்ட்டு. ஸ்கூலில் கட்டி ஊற்றுனா கற்று ஊற்றுனானுங்க. பணம் இருந்தால் போதும், பணம் இருந்தால் போதும்னு எல்லோரும் பணத்து மேலே தான் குறியாயிட்டோம். விவசாயத்தை விட்டு வந்துட்டோம், நிலத்தை விற்றுட்டு வந்துட்டோம், பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு விற்று தான் வேலைன்னு நினச்சிட்டோம், கம்பெனிக்கு போய் பிச்சை எடுத்து தான் வேலைன்னு ஆக்கிட்டோம். நம்ம என்ன செய்யல, மந்தனே வரோம். விவசாயத்தெல்லாம் மந்தனே வரும்போது நெல் யார் விற்பா, அரிசி யார் விற்பா? நம்ம எப்படி இருக்கிறோம் இப்போன்னா, ஒருத்தர் ஏமாத்த ஆகிட்டோம். எதனால் அப்படின்னா பொருளாதாரத்தை தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறதுனால அருள் வராது. பொருள் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அருள் வரும். அப்போது ஈட்டும் போதே சரியாக ஈட்டணும். பொருள் எப்படி தான் ஈட்டணும்? நேர்மையாக. நீங்கள் ஒரு மாடு வளர்க்குறீங்க, தப்பு இல்லை. பால் கறக்குறீங்க, தப்பு இல்லை. விலை யார் நிர்ணயிக்கணும்? ஏன் நிர்ணயிக்கல? கடன் வாங்குறது பொருளாதாரத்துக்கு தடையாயிடும். பணம்னு ஒன்று கண்டுபிடிச்ச உடனே கடன் ஒன்று உருவாக்கி கடமாக கொடுக்குறது எல்லாருக்கும். கடன் கொடுத்துட்டா என்ன ஆவீங்க? நீங்கள் அடிமையாகிடுவீங்க. ஸ்கூல் படிக்கிறீங்க, கடன் வாங்குறீங்க. கடன் வாங்கி ஸ்கூலுக்கு போய் படிக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். இன்ஜினியராக ஃபஸ்ட்டு மட்டும் என்ன நீங்கள் ஒரு ஏழை என்னவே பண்ணல, சிந்திக்கவே இல்லை. ஒரு ஏழையை சிந்திக்கவும் விடவும் இல்லை. கல்விக் கொள்கையிலும் என்னவே இல்லை, அந்த மாதிரி இல்லை. வசதியாக்கணும், பெரியாளாக்கணும், மனுஷன்லாம் சமந்தான், எல்லாரும் சிறப்பாக வாழணுன்ற ஆட்சியாளர்களும் இல்லை. ஆட்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் தான் தலைவராக இருக்கணும், நான் தான் இந்த இதுக்கு லீடராக இருக்கணும்னு அவன் நினைக்கிறான். வெறும் பணம் மட்டுமே சம்பாதிச்சிட்டா போதுன்னு எல்லா மனிதனும் நினைக்க வச்சுட்டான். இப்போ யாரு கேளு என்ன தான் பண்ணுவான்? இந்த கரன்சியை கட்டுப்படுத்துறது தான் போலீஸு, இந்த கரன்சியை கட்டுப்படுத்துறது தான் நிர்வாகம், இந்த கரன்சியை ஒத்து நிற்கிறது தான் இந்த ஆட்சியாளர்கள்லாம். அப்போ ஒட்டுமொத்த ஆட்சியாளர்களோட வேலை என்ன? பணம்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு மதிப்பு இழக்காமல் பார்த்துக்கிட்டு ஒரு வேலை. அந்த ஆட்சியாளரோட வேலை என்ன வருது? அப்போ உழைக்கிறவன் மரமும் ஒரு விவசாயம் தான். தேக்கு மரம் 4 வச்சிங்கன்னா ஒரு காலத்தில், அந்த காலத்தில் தாத்தாலாம் பனை மரத்தை அப்படி தான் வச்சார். பணங்காலம் வெட்டி வைக்கிற மாதிரி சாப்பிட்டு வாழ்ந்துக்கலாம், எப்போதும் அது நிலையாக இருக்கும். ஸோ பனை மரத்தெல்லாம் வெட்டி சாதிச்சிட்டானுங்க. ஏறாத மரங்கள் எதுக்குன்னு வெட்டினாங்க. கரைங்கள்லாம் உடைகிறாங்களே இல்லையே, நிறைய கவனிச்சிங்கன்னா ஃபாரின் ஃபண்டெல்லாம் கொடுக்குறதே எதுக்குடான்னா அந்த பனைமர கரைங்களெல்லாம் உடச்சிடணும். ஏன்னா இவனுக்கு பனைமரம் வச்சுக்கிறானுங்க. எப்போ இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, மரம் செடி கொடிகளை வளங்க, ஆடு மாடு கோழி வளங்க. ஏன்? இதெல்லாம் பொருளாதாரத்தின் மூலதனம். ஒரு கோழி இன்னொரு கோழியை தரும், ஒரு மாடு இன்னொரு மாடை தரும், ஒரு நெல் இன்னொரு நெல்லை தரும். கோழியை தரக்கூடாதுன்றதுனால தான் நீங்கள் கோழியெல்லாம் மாற்றிட்டாங்க. நீங்கள் எங்கே தான் போய் வாங்கிட்டு வரணும் கோழியை? விதை உள்ள பொருள்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் உற்பத்தியாளராக இருங்க. பணம் நீங்கள் வச்சுக்கிறத விட உற்பத்தியாளராக மாறது தான் சரி. எதனா உற்பத்தி பண்ணுங்க உங்களால் முடிஞ்சது. அடிமையில் உருவாக்குறதோ அடிமையாகிறதோ
அடிமையாக மாறுறதும் குற்றம். புரியுதா? கடவுள் நம்மளை என்ன பண்ணல, அடிமையாக்கிறதுக்கெல்லாம் படைக்கல. யாரையும் நம்ம அடிமையாக்கக்கூடாதுன்னா கடன் கொடுக்கக்கூடாது. முடிஞ்சால் எல்லா ஊரையும் சுற்றி பாருங்கள், இந்த உலகத்தை அனுபவிங்க, நல்ல பொருளாக வித்தியாசமான பொருளாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ போதுமான பொருளாக வாங்கி கொடுங்க. கடன் வாங்காதீங்க. எதுவும் பொருள் என்ன பண்ணாதீங்க, கடன் வாங்காதீங்க. உழைச்சி சம்பாதிக்கிறது உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. அது நீங்கள் விலையை நீங்களே நிர்ணயிக்கிறமான பொருளை செய்யறது இன்னும் நல்லது. நிறைய தலைப்பு இன்றைக்கி பொருளாதாரம். பொருளாதாரம்னா அது ஒரு படிப்பு அப்படியா அப்படின்னு பார்க்கலாம். அது ஒரு படிப்பு தான். புவியியல், வரலாறு அந்த மாதிரிலாம் படிக்கிற மாதிரி பொருளாதாரத்தை எடுத்து பாடமாக படிக்கிறவங்களும் உண்டு. பொருளாதாரத்தை பாடமாக படிக்கிறவங்களாம் பொருளாதாரத்தில் பெரிய ஆள் ஆகிடுவாங்களா என்ன? பாவலியா சிஎல்லாம் சிஏ கண்ணன் ஒத்துக்கிற பொருளாதாரம் தானே வச்சுருப்பாரு. ஆனால் கூட சேர்ந்து என்ன வச்சுக்கிறாரு, கணக்கு. பொருளாதாரம் சார்ந்த கணக்கு. அப்போ பொருளாதாரம் தனியாக வச்சா பெரியலாக முடியாது. பொருளாதாரத்தில் கணக்கு போடணும். நீங்கள் பொருளாதாரத்தில் என்ன தெரியணும் உங்களுக்கு? பொருளாதாரம்னா பொருளை ஆதாரமாக வைத்திருப்பது. பொருளை ஆதாரமாக. அருள் இல்லா இருக்கு, பொருள் இல்லா இருக்கு அப்படின்னா அருள்னா என்ன? அழகு குத்திக்கிறது, நெருப்பு மெதிக்கிறது, மஞ்சள் வேஷ்டி கட்டிக்கிறது, காவி வேஷ்டி கட்டிக்கிறது, இல்லை மற்ற இன்ன பிற மதங்களில் போயிட்டு புரிதர் சொல்கிறது, மத சடங்கெல்லாம் செய்கிறது, அது அருளா? பொருள்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம். ரெண்டு உலகங்குதுன்றார். இருவேறு உலகத்தின் இயற்கை திருவேறு தெளியராது வேறு. ரெண்டு உலகத்தையும் சொல்கிறார். ஒன்றுன்னா திரு, இன்னொன்று தெளிவு. தெளிவானவர் திருவாக மாட்டாரா? இல்லை திருவானவர் தெளிவாக மாட்டாரா? இல்லை ரெண்டு உலகத்துலையும் வாழ முடியாதா? தெரில, என்னவோ சொல்லி வச்சுக்கிறாங்க. குழப்பமாக கூட ஆகிட்டுக்குது. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாத்தா அவங்க சொன்னவங்களாம் தெளிவாக தான் சொன்னார். நடுவில் குழப்பிட்டு உங்களை என்ன பண்ணிட்டானுங்க, குட்டக்கலைக்கு நம்மளை மாற்றி திசை திருப்பிட்டானுங்க. என்ன பண்ணிட்டானுங்க, அருளுடையார் பொருள் இல்லாமல் இருப்பாரா? பொருள் இருந்தால் அருள் இருக்காதுன்னு வர சொல்கிறது. நீ நிறைய பணம் சேர்த்து வச்சுக்கிற, பொருள் பணம்லாம் நிறைய உனக்கு இருக்குதுன்னு சொன்னால் உனக்கு என்ன இல்லை? அருள் இல்லை. பணக்காரன் அருள் வாழ்க்கையை வாழவே முடியாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பணம் வந்துச்சுன்னா அவர் எப்படி இருக்க மாட்டார்? அதுதான் சிஏ கண்ணுக்கு ஒரே பிரச்சனை. பணம் நம்ம நிறைய வச்சுருந்தா யாருன்னா குத்தணும் கொடுக்குது, யாருன்னா ஏழைக்கு பார்த்து கொடு, அனாத ஆசிரமத்துக்கு போய் கொடுன்னு எனக்கு வர ஆலோசனை சொல்லுங்கிறான். அவனும் கொடுப்பான் போலுக்குது, எல்லாத்தையும் குத்துருவான். பொருள்னா என்னன்னு தெரியல, குத்துங்கிறான். அவனா நான் இங்கேருந்து எடுத்த பொருளை கொடுக்குறதுன்னு வச்சுக்கிறான். எடுக்காமே இருந்தாவே என்னதான் கொடுக்குறது தான். எடுக்கலன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நெல்லை போட்டு அறுவடை பண்ணாமன்னா பறவைங்கள்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாகிடும் இல்லை? சாப்பிட்டு சந்தோஷமாகுமா ஆகாதா? உனக்கு தேவையான மட்டும் அறுத்து மீதி விட்டு வந்துடலாம் தானே? செஞ்சவங்க உண்டா என்ன?
அறுத்து விற்கணுன்ற மாதிரி வியாபாரத்துக்காக செய்கிற விவசாயம் தான் விவசாயியாக இருக்கிறார் இப்போது. அவர் தேவைக்காக விவசாயம் பண்ணுறதுலாம் இல்லை. அவர் தேவைக்காக விவசாயம் பண்ணால் எல்லாரும் பண்ணணும். இப்போது எல்லாரும் விவசாயம் பண்ணாதனால அவர் உதவுறாரா இல்லை அவருக்கு அவர் வாழ்கிறாரா? அவர் தேவைக்காக அது பண்ணுறாரா, எனக்கு உதவுறதுக்காக பண்ணுறாரா? அவர் தேவைக்கு தான் பண்ணிக்கிறாரு, எனக்கு உதவுறன்னு பெருமையாக சொல்லிக்கிறாரு. இப்போ நான் கூட அப்படி தான், நிறைய பேர் அந்த மாதிரி போய் சொல்லுவாங்க. நான் மட்டும் தான் கம்ஃபர்டபுளாக சொல்கிறேன். நான் பேசுறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு நான் பேசும்போது என்ன பண்ணிட்டு போயிடுறேன், என்ஜாய் பண்ணிட்டு போயிடுறேன். எனக்கு பேசலைன்னா கஷ்டமாக இருக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து இது மாதிரி உங்கள் மூஞ்செல்லாம் பார்த்து எதனா பேசிட்டு கலகலன்னு சிரிச்சிங்கன்னா பார்த்துட்டோம்னா எனக்கு ஒரு திருப்தி ஆகுது இல்லை. நம்ம அதை இதை பேசும்போது சிரிக்கும் போது பார்த்தப்பா 4 பேரை சிரிக்க வச்சேன்டா. என் நண்பர் வெளிநாட்டிலேருந்து சொன்னார், சென்னையில் வந்தால் நீங்கள் வேறு மாதிரி பேசுகிறீங்க, ஆளை போத்து தானே, அங்கே 4 பேர் சிரிக்க கூட மாட்டேன், கம்முன்னு உட்காந்துப்பாங்க. நீங்கள் சிரிச்சா நான் என்ன பண்ணி தான் ஆகணா? நீங்களாம் சிரிக்கிட்டு கம்முன்னு இருக்க முடியும்? நீங்களாம் சிரிச்சா நான் என்ன பண்ணுவேன்? பொருள் இந்த உடம்பு, பொருள் எது? இந்த உடம்பு இல்லைன்னா உனக்கு என்ன இல்லை, இந்த உலகம் இல்லை. பொருள் இல்லாருக்கு இந்த உலகம் இல்லை. அப்போ உங்ககிட்ட பொருள் இருக்குது. பொருள் இல்லாதவன் யாருமே இல்லை. என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பொருளாதாரம்னா இவங்க கரன்சியெல்லாம் வச்சுக்கிறாங்கல்ல, அதை தான் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பொருளாதாரம்னு சொல்லி நீங்கள் உங்களை மதிக்காத மாதிரி திசை திருப்பிடுறாங்க. உஷாராக இருங்க. இப்போ பொருளாதாரம்னாக்கா என்னன்னு சொல்கிறாங்கன்னா வாங்கிறது, விற்கிறது, ஒரு பொருளுக்கு மதிப்பு தர்றது, இதெல்லாம் பொருளாதாரம்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. பொருளாதாரம்னா என்ன சொல்லிடுறாங்க? நம்ம அவையார் என்ன சொல்லிட்டு வராங்க, என்னவோ சொல்கிறாங்களே, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எது செல்வமா? வாழ்க்கையே செல்வம் தான். அதில் என்ன இருக்கக்கூடாது? அரிது அரிதுலாம் சொல்லும்போது மாறும்போது வறுமை, இளமையில் வறுமை கொடிது, இளமையில் வறுமை. அப்போனா நம்ம வறுமையோடு இருக்கக்கூடாது தானே. ஏன் வறுமையானோம்? பொருளாதார திருட்டு அல்லது பொருளாதார உருட்டு தான். என்ன பண்ணால் மீன் வாங்கணும், மீனை குத்துட்டு நெல்லை வாங்கணும், ஆடு வாங்கணும், மாடு வாங்கணும், கோழி வாங்கணும், ஒன்றும் பண்டை மாற்று முறை இருந்தது. என்ன பண்ணால் ஒருத்தன் தலைவனும் ஒருத்தன் வந்து ராஜாவனும் வந்து உட்காந்துனான். நீங்கள் மட்டும் பண்டை மாற்றிங்கன்னா எனக்கு என்ன வேலைக்குதே? எனக்கு என்ன வேலைக்குதா? அப்புறமா நான் ஒரு காயின் கொடுக்குறேன், செப்பு தகடு கொடுக்குறேன், தங்கம் கொடுக்குறேன், இரும்பு நாட்டெலாம் பண்ணான்னு போய் சொல்லுங்கிறேன். எனக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ராஜா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, அவன் தலையை வச்சியே ஒரு பில்லையை கொடுத்துட்டு இந்த பில்லையை வச்சு என்ன பண்ணேன் மாற்றிக்கோ, இந்த மாட்டுக்கு இத்தனை பில்லுன்னு சொல்லு, 1 அணா 1/4 அணா 1/2 அணா 1 அணா 2 அணா. இப்போ பணம்லாம் இல்லாமல் காசுலாம் ஆகி கரண்டெல்லாம் ஆகி இப்போ பணம்லாம் இல்லாமல் ஆகி பணமே இல்லாத ஆகி பணமே இல்லைன்னு ஆகிடுச்சு. இப்போது பணம் எங்கேயுமே இல்லை, சும்மா நம்ம வச்சுக்கிறோம் பேப்பர், அதை பணம் நினச்சின்னு இருக்காதீங்க. திடீர்னு ஒரு நாள் நீங்கள் ஏந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே செல்லாதுன்னுவீங்க. பேங்க் பேலன்ஸ் எல்லாம் காணாமல் போயிட்டுருக்கோம், நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. புரியுதா? நீங்கள் இருக்கிற வரைக்கும் பொருள் இருக்குது. புரியுதா? பொருளாதாரம் தான் மாறி போயிருக்குது. ஆடம் ஸ்மித் பொருளாதாரத்துக்கு தந்தை யாராம்? சந்தை கூட்டும் போது தான் பொருளோட மதிப்பு கூடுது. மீன் எப்போ வியாபாரத்துக்கு வரும்? மீன் தேவை உள்ளவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா டிமாண்டுக்கு ரேட் ஆயிடுச்சுனாக்கா மீனோட விலை அதிகமாகிடும். யாருமே வாங்கலைன்னா மீனோட விலை குறைஞ்சிரும். மீன் விலை குறைக்கிறதுக்காகவே யாருமே வாங்காமல் ஒரே ஆள் வாங்கிட்டு போக முடியும். இப்போது ராஜா நினச்ச மீன் என்ன பண்ணிடலாம், எதெல்லாம் பாதுகாக்க முடியுமோ அதெல்லாம் ராஜா வாங்கிட்டு வரு. ஏன்? அவர் விலையை நிர்ணயிச்சுக்கிறதுக்காக. மீனை வாங்கி வச்சா அழிக்கிடும், நாற்று வச்சு போயிடும். அதனால் மீன் மேலே வாங்க மாட்டார். பூ காணாமல் போயிடும், அதனால் வாங்க மாட்டார். புரியுதா? அழுகும் பொருள் வியாபாரம்னே சொல்லுவானுங்க காய்கறி வியாபாரத்தை. ஏன் இப்போ பொருள்கள் அழுகாமல் இருக்கிற மாதிரியான ஐடியா வருது. இப்போது நெல்லிக்காய் வறுத்து ஜூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, தக்காளி அரைச்சி ஜூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, சாஸ் மெட்டர்லாம் வந்துச்சு இப்போது. ஆனால் உடல் சார்ந்த விஷயங்கள்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. அது ஜீர்ணாவில் வேறு அந்த இன்னொரு பக்கம் அது. ஆனால் பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கினாங்க அப்படின்னும் போது மனித தேவைகளை புரிஞ்சுக்கின்னு மனித தேவைகளுக்காக வேண்டி கரன்சியாக மாற்றத்துட்டு, கரன்சியை பொய்னாச்சுன்னா வேறு ஃபார்மேட்டில் தான் வைக்கணும். அப்போது அதுக்கு தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, பொருள் இருந்தும் பொருள் போதுமானது இல்லை, பொருள் போதுமானது இல்லை, இதை கொண்டு நான் நல்லது செய்யணும், 4 பேர் வாழ வச்சுட்டு போகணுன்னு நினைக்காதவனுக்கு அருள் இல்லை, அருள் இல்லாதவனுக்கு அவ்வுலகம் இல்லை. புரியுதா? பொருள் இல்லாருக்கு அருள் இல்லாதவருக்கு
அவ்வுலகம்னா மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் நல்ல ஒரு சுகமான வாழ்வும் அந்த உலகம். அது ஒரு உலகம், அது திரு உலகம். இங்கே இந்த பூமியில் இதான் நடக்குதுன்னு புரிஞ்சு வச்சுருக்கிற உலகம் தெளிவான ஒரு உலகம். ரெண்டையும் புரிஞ்சு வச்சுன்னா திருவும் தெளியறோம், ரெண்டுமா இருக்கணும். திருவானவராகவும் இருக்கணும், தெளியவரானவராகவும் இருக்கணும். அப்போது பொருள்னா நான் ஈட்டணும், பொருள்னா நான் சம்பாதிக்கணும். நான் என்ன பண்ணணும்? ஈட்டுவது. அதே மாதிரி ஈட்டலைன்னா ஈட்டியவர் பெரியவர், ஈட்டாதார் ஈட்டியதுன்னா குத்துறதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஈட்டியத்து போய் குத்துறோம் மாதிரி ஈட்டியது, ஈட்டார், ஈட்டியது, அர்த்தம் வேறு மாதிரி பண்ணி வச்சுது. கன்ஃபியூஸ்டு தான் அந்த பக்கம். அது பொருள்னா என்ன வச்சுக்கிறான் நம்ம அப்படின்னா, ரெண்டு பொருளை மாற்றி கைமாறுறதுக்கெல்லாம் போய் ராஜா வந்து ஒரு பித்தளை செம்பு இது மாதிரிலாம் தகுடுங்கள்லாம் வச்சு அவர் தலையை போட்டு அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்த உடனே மக்கள்லாம் ஒத்துக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவான்? இப்போ ஒத்துக்கணும் தப்பா, ராஜா தப்பா? இன்ன வரைக்கும் நம்ம என்ன பண்ணுகிறோம்? பொருளை கொடுத்து பணம் வச்சுக்கிறோம், சம்பாதிக்கிறோம், அது ஒரு பேங்க் பேலன்ஸாக வச்சுன்னுக்கிறோம். நான் ஒரு 10 லட்சம் வச்சுக்கிறேன், 20 லட்சம் வச்சுக்கிறேன், 1 கோடி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நிலையானது இல்லைன்னு தெரியுது கூட தான், ஆனால் வச்சுக்க தான் செய்கிறேன். ஏன்னா இந்த சமூகத்தில் நான் போய் வாழணும், புழுங்கணும். அங்கே போய் நான் நான் நல்லவன், எனக்கு ஒரு காஃபி கொடுங்கன்னா கொடுப்பாங்க? நான் ரொம்ப நல்லவன், எனக்கு ஸ்ட்ராங்காக காஃபி போடுங்க, அவர் வந்து கொஞ்சம் நல்லவர், லைட்டாக போடுங்க, அவ்வளோ முடியும். அவன் என்ன பண்ணுவான்? 100 ரூபா வச்சுருந்தா ஒரு காப்பி, 50 ரூபா வச்சுருந்தா ஒரு காப்பி, 20 ரூபா வச்சுருந்தா ஒரு காப்பி. அப்படி தானே? நீங்கள் போயிட்டு ஸ்டார்பர்க்கெலாம் போயிட்டு 10 ரூபாய்க்கு டீ குடிக்கிற மாதிரி குடிக்க முடியாது. அவ்வளோ காசு எப்படி வச்சுக்கிறான்? காப்பி தானே, பால் தானே. கேட்டால் அவன் அவ்வளோ காசு வாங்குறவனா சொல்கிறான் இதுதான் டேஸ்ட், இதுதான் ரொம்ப நல்லா இருக்குதுன்றான். உண்மையாக இது? நான் ஒரு பீன் வாங்கி காப்பி கொட்டை வாங்கி இடித்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிற காப்பி நல்ல காப்பியா? அவன் எப்போவும் அரைச்சி எங்கேயோ போட்டு பதப்பத்தி எதுன்னு வந்து மிஷினில் போட்டு நிறையா வச்சு கொஞ்சம் ஒயிட்னர், பால் கிடையாது, அது ஒயிட்னர் தான் எழுதி வச்சுக்கிறான். நம்ம தான் பால்னு சொன்னுக்கிறோம், பால்லாம் கிடையாது. வெள்ளையை ஏதோ ஒரு கெமிக்கலை போட்டு நொப்பமாக குடிச்சான்னா அது நல்ல காப்பியா? 100 ரூபா கொடுத்து மருந்து விஷம் வாங்கின்னு வரோமா, இல்லை உடம்புக்கு ஆரோக்கியமாக தான் வாங்கின்னு வருமா? தெரியறதில்லை. இப்போ பொருளாதார ஏற்றம், பொருளாதார மாற்றம், பொருளாதார வளர்ச்சின்னா எதுனாக்கா நீங்கள் வச்சுக்கிற கரன்சி தான் சொல்லுங்கிறாங்க. உங்கள் ஆரோக்கியத்தை யாருன்னா பொருளாதாரத்தில் சொல்லுவாங்களா என்ன? பாட்டு வரையிட்டான். பையாய் பொன் கொண்டோர் பொய்யாய் சொன்னாலும் மெய்யாய் போகும் அடி குதம்பாய் மெய்யாய் போகும் அடி. ராஜாவங்களெல்லாம் ஆகி, ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த புலவர்கள்லாம் ஆகி, இந்த கவிதை எழுதுறவங்களாம் என்ன பண்ணிட்டானுங்கன்னா கரன்சிக்கு வேல்யூவாக இருக்கணும். இப்போது பணத்தை நேராகவே கொடுத்து பணம் பண்ணுறதுக்கு ஆளாயிட்டான். உழைக்க மாட்டான், வேலை செய்ய மாட்டான், எந்த பொருளும் இருக்காது, பணம் வச்சுருப்பான், பணம் எடுத்து போய் கொடுப்பான். ஒருத்தர் உழைச்சி நிற்பார், அவருக்கு பணம் கொடுப்பான், அவர் அது கடமாக வாங்கிவார், அதை உழைப்பை அவருக்கு குத்துன்னு இருப்பார், கடைசி வரைக்கும் உழைப்பை குத்தினே இருப்பார். இந்த கடமும் உழைஞ்சப்பாடு இருக்காது, வட்டியாக தான் உழைப்பை குத்துன்னு இருப்பார், வாங்கின கடன் அப்படியே தான் இருக்கும், உழைப்பார். இவருக்கு குத்துட்டு இவர் என்ன பண்ண மாட்டார்? உழைக்க மாட்டார். இப்போ பொருளாதாரம் புரிஞ்சிச்சுன்னா உழைக்கக்கூடாது. சிஏ கண்ணன் ஆகிட்டு என்ன பண்ணேன்? நான் ஒரு சிஏ கண்ணன் சொல்லணுங்கணும். நான் வந்து விவசாய கண்ணன் சொல்கிறதுல பெருமை இல்லை எனக்கு. நான் விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லவே மாட்டான். யாருன்னா ஏழைங்களுக்கு போய் பணத்தை சமைச்சானா பணத்தை கொடுத்துட்டு பெரியலாம் எல்லாம் நினைக்கிறான். கடவுள் அப்படி கிடையாது. அந்த மாதிரி கொடுக்குற உதவியை ஒரு உதவியாக கூட பார்க்கறதில்ல, கன்சிடரே பண்ண மாட்டார். ஏன்? உன்னால் அதுக்கு மேலே செலவு பண்ண முடியல, அதனால என்ன பண்ணுகிற நீ? அதை செலவு பண்ணினே இருக்கிற ஒரு விவசாயி பணத்தை தாண்டி அவர் என்ன பண்ணுறாரு? விவசாயம் பண்ணணும். விவசாயம் போயிடுச்சுன்னா ஏழைங்களுக்கு சோறு கிடைக்காது. மற்றவங்களுக்கெல்லாம் நமக்கு பணம் வருதோ இல்லையோ, ஆனால் என்ன பண்ணோம்? நான் விவசாயத்தை விடக்கூடாது, வாழணும். ஒருத்தர் விவசாயம் பண்ணுறாருல, இருப்பாரா இருக்க மாட்டாரா? அவர் தான் உதவுறவர், மற்றவர்லாம் என்ன கிடையாது. அப்போது உதவணும், விவசாயம் பண்ணணும், ஆனால் மற்றவங்க சாப்பிட்ணுன்னு நினைக்கணும், ஆனால் விவசாயத்தையும் அவர் விடக்கூடாது. அப்படி தானே? உன்னிமாண்டு படிச்சுட்டு பணம் சம்பாதித்து கற்றுன்னு பணம் பண்ணுறமே சம்பி பணம் கொடுக்குறேன்னா யாருக்கு கொடுக்கணும்? எடுத்துன்னு போயிட்டேன் அனாத ஆசிரமம் இருக்கிறவங்களுக்கு போய் கொடுக்கக்கூடாது. தோப்பு நிலம் வச்சுங்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்? போயிட்டு கொடுத்து என்ன பண்ண வைக்கணும்? உழைக்கிறவங்களுக்கு போய் கொடுக்கணுமா? உட்காந்து வயசானவங்களுக்கு கொடுத்துணுக்கணுமா? 80 வயசு ஆயிடுச்சு, அவர் சாகாம உயிராக வரணும். அவரு உதவுற என்ன பண்ண போறாரு? அவரு மனுஷன் பிறந்தா செத்துருவான். 80 வயசுக்கு மேலே என்னத்துக்கு என்ன பண்ணவர்? 100 வயசுக்கு தான் என்ன பண்ணவர்? எந்த வேலையும் செய்யாதவன் என்னத்துக்குன்னு கேட்குறேண்ணா. நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் ஒருத்தன் சும்மா இருக்குது இன்னத்துக்கு? யாருக்கும் உதவி இல்லாத எதுக்கு? சிங்கப்பூரில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு.
அங்கே இருக்கிற தமிழரே ஒருத்தர் சொல்கிறாரு, பொருளாதாரத்துக்கான அமைச்சர் அவர், இந்தியன்ஸை எடுக்கக்கூடாது வேலைக்கு, ஏன்னா சிங்கப்பூர் எக்கனாமிக் சிஸ்டம் குறைஞ்சிரும். ஏன்டான்னா அவன் ஒருத்தன் வந்து வேலை செய்வான், பொண்டாட்டி இட்டுன்னு வருவான், வேலை செய்ய மாட்டா, அவங்க மாமியார் இட்டுன்னு வருவான், மாமனார் இட்டுன்னு வருவான், அம்மாவை இட்டுன்னு வருவான், அப்பாவை இட்டுன்னு வருவான், தம்பி அவங்களாம் வேலை செய்ய மாட்டாங்க, இவன் மட்டும் வேலை செய்வான், என் குடும்பத்துக்கே சோறு போட்டுன்னு வைப்பான், நாட்டில் சாப்பிடாத உட்காந்துக்கிறவங்க நிறைய பேர் ஆகிடுவாங்க. அப்போ சீனாவிலேருந்து வந்தால் அப்படி இல்லை, அவன் வந்து அவன் பொண்டாட்டி வேலை வாங்கி கொடுப்பான், அவன் பொண்டாட்டி ஒரு வேலை செய்வான், இவங்க அவங்க அப்பா கூட்டினு வந்து அவங்க அப்பா வேலை செய்வார். இதை நான் நேரடியாகவே பார்த்தேன். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்தேன், அதில் வாட்டர் பாயாக அவங்க அப்பா வேலை செய்கிறாரு, அதெல்லாம் அவன் மேனேஜர் ஆகிறான். புள்ள என்ன ஆகிறான், அப்பா வயசாகிட்டார், இனிமேல் அவர் எந்த வேலையும் செய்ய முடியாது, ஒரு பேக் ஒன்று மாட்டினு 4 பாட்டில் இருந்து ஹோட்டலில் தண்ணி கேட்டால் தருவாங்கல்ல, நம்ம ஊரில் அது மாதிரி செய்வானுங்க. அப்பா அது மாதிரி வேலை செஞ்சால் பிள்ளைங்களுக்கு வர பிடிக்காது, கௌரவ குறைச்சினே வர ஆகிடும். கௌரவ குறைச்சல் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நான் ஒரு ஹோட்டலில் மேனேஜர் ஆகிறேன், ஒன்றும் நான் கலெக்டர் ஆகிட்டேன்னா பியூனாக இருக்கக்கூடாது அப்பான்னுவான். அந்த லூஸ் என்ன நினைக்கான், வேலையை விட்டு போயிடலான்ட்டு. பியூன் என் வேலை நான் செஞ்சுக்கிறேன், நீ கலெக்டராக தான் இருந்துட்டு போகிறான்னு சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? சொல்ல மாட்டான். அதோட பத்தியில் பெருசாக வர போட்டு நிற்பான், பியூன் அவரோட அப்பா வந்து கலெக்டர் ஆகிட்டாரு. ஏண்டா ஒரு மனுஷன் கலெக்டர் ஆகிட்டார், அவள் தானே, ஒரு மனுஷனுக்கு அப்பா இருந்தார், அப்பா தானே அவர்னா பியூனாக இருந்தார், அவர் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டியிருந்தார், அவர் குருவிகாராக இருந்தாருன்றான். படிக்கிற புள்ள படிச்சிச்சு, யாராக தானே. அப்போ பொருளாதாரத்தை வச்சு உன்னை இடம் பொறுத்து ஒரு வேலையை வச்சுது, நீ உன் பொருளாதாரத்தை பற்றினா அக்கறை இல்லாமல் இருக்கிற. என்ன நினைக்கிறோன்னா, ஒருத்தர் உழைச்சா போதும், மற்றவங்க என்ன பண்ணலாம். அப்பா கோடி சம்பாதிச்சிட்டாருன்றதுக்காக புள்ள உழைக்காமல் இருந்தேன்னா என்ன தான் கிடையாது அந்த குடும்பம். குந்தி சொன்னா ஏன் சொன்னா, ஏன் சொன்னா பாரு, இந்த சின்ன சின்ன வேலைங்கள்லாம் மீன் பிடிக்குது, விவசாயம் பண்ணுறதெல்லாம் வந்து பாரம்பரியமாக எடுத்துன்னு போக முடியாது, அப்போ உழைச்சிட்டாருன்னா. ஆனால் இந்த பணம் பண்ணுற இந்த சிஏ மாதிரி வேலைங்கள்லாம் உழைக்க வேண்டியதில்லை. நீ பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டு போய்ட்டு புள்ள எடுத்து வச்சு என்ன பண்ணா, அதில் எங்கெல்லாம் வட்டி அதிகமாக வருது, எஃப்டியில் எப்படி போட்டால் வரும்னு தெரியலாம், கணக்கு வச்சு என்ன பண்ணிருப்பான், அவன் க்ளீனாக போட்டிருப்பான். அவன் என்ன சொல்லுவான், வந்து எல்லாம் இருக்கான், பணம் மக்கள்கிட்ட வந்து வாங்காதரா, ஏன்னா இவன் மட்டும் தான் வாங்கணும், உழைக்கிறவன் வாங்கக்கூடாது. நான் கத்தி நான் விஷயத்தை கண்டுபிடிச்சி நான் ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணக்கூடாது, நான் சம்பாதிக்கக்கூடாது. ஆனால் அவன் என்ன பண்ணலாம். இது மனநிலை, என்ன மனநிலை புரியுதா? பொருளாதாரம் என்ன நினச்சிக்கிறானுங்க. அப்போது பொருளாதார மேம்பாடு எல்லாரும் அடையணும்னா உழைக்கிறவங்களுக்கு மரியாதை இருக்கணும். உழைக்கிறவங்களுக்கு மரியாதை இருக்கணுமா, பிச்சைறவங்களுக்கு மரியாதை இருக்கணுமா? அன்னதானம் கொடுக்கலாமா? அப்போ என்ன பண்ணணும், உழைச்சுங்கிறான், அவனுக்கு போதுமான வருமானம் கிடைக்கல. இப்போ என்ன தெரியுமா சொல்கிறானுங்க, அவனுக்கு போதுமான வருமானம் கொடுத்தா அந்த வேலையை செய்ய மாட்டான்றான். அவனுக்கு போதுமான வருமானம் கொடுத்தா என்ன பண்ண மாட்டானா, அவன் அந்த வேலையை செய்ய மாட்டான். அதனால் என்ன பண்ணக்கூடாது, அவனை பணக்காரனாகக்கூடாதுன்றாங்க. டே உனக்கு நெல் வாங்கி கொடுத்து நெல் செஞ்சு கொடுத்து என் தப்பா? அதனால் என்ன பண்ணி வச்சுக்கிற நீ, என்ன கட்சி வரைக்கும் நெல் சேர்த்து ஒரு ரோடு போகிற நிறைய சம்பளம் கொடுத்தா ரோடு போட வரமாட்டேன்றாரு, வரமாட்டார். கொத்தனார் வேலை செய்கிறாரு, நல்ல சம்பளம் கொடுத்துன்னு வச்சிங்களேன், மறுநாள் லீவ் போட்டு குடிக்கிறான் 2 நாள். அவன் மாநிலம் எப்படி இருக்குது? இப்போ அவனை எஜுகேட் பண்ணிக்கிறானா பாரு. உழைக்கணும், உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறணும் அப்படின்னு சொல்கிற ரஷ்யாவை உடச்சிட்டானுங்க. அங்கே என்ன கொள்கையாக இருந்தது, சக்திக்கேற்ற உழைப்பு, உழைப்புக்கேற்ற ஊதியம், டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. என்னடான்னா பொருளாதாரம்னு இவங்க சொல்லிங்கிற இந்த ராஜாங்க செஞ்ச அந்த பணத்தை அப்படியே வளர்ந்து போய் ஒரு ஆள்கிட்ட, ஒரு கூட்டத்துக்கிட்ட போய் மாட்டிச்சு. ஒரு ஆள்கிட்ட போய் மாட்டிச்சு. எல்லாத்தையும் நீங்கள் எதில் கணக்கு போடுறீங்க அப்படின்னு கேட்டால் அமெரிக்கன் டாலரில் தான் கணக்கு போடுறீங்க. எதில் தான் சொல்கிறீங்க? அமெரிக்கன் டாலரில் தான். அந்த பேப்பருக்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது, கேட்குறதே இல்லை. அதுக்கு நீங்கள் டாலரில் தான். இப்போ நீங்கள் ஏர்போர்ட்லேயே எங்கன்னா போகிறீங்கன்னா, பணம் நீங்கள் கரன்சி எதனா எடுத்து போகிறீங்கன்னா, நீங்கள் எடுத்து போகிற காசு 20,000 அமெரிக்கன் டாலருக்கு மேலே இருக்கக்கூடாதுன்றான். அப்படி சொல்லணுமா, இல்லை 20 லட்சம் இந்தியன் கரன்சியை சொல்லிட்டு சொல்லணுமானா சொல்ல மாட்டான். நீங்கள் கவுண்ட் பண்ணி எல்லா நாட்டிலையும் என்னடா இருக்கும்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கன் கரன்சி தான் மெயினாக வச்சுனுக்கிறான். ஏன் ராஜாவங்களாம் இந்த இதெல்லாம் போய் யாருக்கிட்ட போய்க்குது? இப்போ ஆட்சியாளர்கள்லாம் வெறும் பப்பட்டு மறிக்கிறாங்க. ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க, வெறும் பப்பட்டு மறிக்கிறாங்க. பொருளாதாரம் எங்கே போய் எதுன்னு வச்சுதுன்னா, ஆடம் ஸ்மித் என்னத்தை கண்டுபிடிச்சிக்கிறாருன்னா, மக்களை எல்லாரும் ஒரு கொடைக்கீழே கொண்டு வரணும்னா பணன்ற ஒன்று என்கிட்ட இருக்கணும். அப்போ எல்லாம் யாருக்கிட்ட வருவாங்க? பணம் கரன்சி மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்க முடியும். உழைப்பு யார்கிட்ட? நிலம் யார்கிட்ட? மீன் எங்கே?
கடலில். நிலம் எங்கே? அந்தந்த நிலப்பரப்பில். எந்தெந்த நிலப்பரப்பில் சோர்ஸ் இருக்குதோ அங்கே மனிதர் வாழக்கூடாது. அப்போ தான் அது உள்ளேருந்து கரைஞ்சி எடுக்க முடியும். ஆப்கானிஸ்தானா, அங்கே ஓபியம் நிறைய வருதா, அப்போ அங்கே என்ன பண்ணுறது? மக்கள் வாழ்கிறதுக்கான தகுதியான இடமா இருக்கக்கூடாது. வைரம் நிறைய கிடைக்குதா, சொமாலியாவா, அங்கே மக்கள் வாழக்கூடாது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்ட? எங்கே இயற்கை வளம் அதிகமாக இருக்குதோ அங்கே மக்கள் தான் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. நான் போய் என்ன பண்ண முடியாது? நைஸாக போய் எடுக்க. ஏன்னா கரன்சின்னு ஒன்று சொல்லிவிட்ட பிறகு அந்த கரன்சி உழைக்கிறவங்களாம் இல்லாமல் ஆகிட்டான்னா நிறைய பேர் உழைக்காம ஆகினே போகிறோம். எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு வெறும் பணம் மட்டுமே சம்பாதிக்க முடியும்ட்டு. ஸ்கூலில் கட்டி விற்றுனா கற்று விற்றுட்டானுங்க. பணம் இருந்தால் போதும்னு எல்லோரும் பணத்து மேலே தான் குறியாயிட்டோம். விவசாயத்தை விட்டு வந்துட்டோம், நிலத்தை விற்றுட்டு வந்துட்டோம், பிள்ளைங்களை படிக்கிறது வைக்கிறது தான் வேலைன்னு நினச்சிட்டோம், கம்பெனி போய் பிச்சை எடுத்து தான் வேலைன்னு ஆக்கிட்டோம். நம்ம என்ன செய்யலாம்? மறந்துனே வரோம். விவசாயத்தெல்லாம் மறந்துனே வரும்போது நெல் யார் விற்பா, அரிசி யார் விற்பா? அதுக்கான விதையை நான் தான் வச்சு நிற்பேன்றான். அதுக்கான விலையை நீ கொடுன்றான். அதுவும் அமெரிக்கா டாலரில் கொடு. பெட்ரோல் உற்பத்தி ஆகுதா, இயற்கை வளம் இருக்குதா, அவங்ககிட்ட போய் அவன் பேசி அவனை வச்சு அவனை தீவிரவாதின்னு காமிச்சு அவங்ககிட்ட என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா, நீ அமெரிக்கா டாலரை தான் வாங்கணும். எல்லா நாட்டுக்காரனும் உனக்கு அமெரிக்கா டாலரை தான் கொடுக்கணும். கடாபி, சதாம் ஹுசைன் இவங்கெல்லாம் எதை நோக்கி சண்டை போட்டவங்க அப்படின்னு கேட்டேன்னா, நாங்கள் யூரோவில் கூட விற்போம், கோல்டு கூட விற்போன்னு சொன்ன உடனே தீவிரவாதிகளாக காமிச்சிட்டாங்க. இப்போ எக்கனாமிக் சிஸ்டம் போய் ஒரு நாட்டுக்கிட்ட போய் நின்றுச்சு. பொருளாதாரம் அப்படின்னு சொன்னால் ஆபத்து அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வருது. நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன செய்கிறீங்க? வேலைலாம் செய்கிறீங்க, கம்ப்யூட்டர் வேலை செய்கிறீங்க, இல்லை வேறு ஏதோ செருப்பு தைக்கிறீங்க, ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க, உழைக்கிறீங்க, தப்பு கிடையாது. அது கரன்சியாக மாற்றுறீங்க. கரன்சியாக இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது மாதிரி இருக்குது. ஏன் மாற்ற போகலாம், ஆனால் அதுக்கு வேல்யூ இருக்குதா? நானாக சொல்கிறேன், தற்காலிகமாக வச்சுக்கிறதுக்கு மட்டும் கரன்சியை வச்சுக்கின்னு மீதியெல்லாம் நிலமாக மாற்றுங்க, பொருளாக மாற்றுங்க, உற்பத்திக்கான பொருளாக மாற்றுங்க, உற்பத்தியாளர்களை ஆதரிங்க, விவசாயம் பண்ணுறவங்கள ஆதரிங்க, நல்ல பொருளை சாப்பிடுங்க. நல்ல பொருளை சாப்பிடுன்னு நினைங்க முதல்ல. இல்லையே. இப்போ என்ன ஆச்சுன்னா, இதுலேயும் ஒரு தில்லாலங்கடி வந்துச்சு. நாங்கள் நல்ல பொருள் தான் விற்கிறோன்னு ஏமாத்திரம் ஆகிட்டான். சர்க்கரையை வாங்கி சாயம் பூசி பனங்கற்கண்டுன்னு விற்கிறான். நாட்டு சர்க்கரை இதெல்லாம் தேனுன்ற பேர் அரோமாவை போட்டு தேனுன்னு விற்கிறான். நல்லெண்ணெய்க்கு தூக்கலாக வாசனையை போட்டு இது நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய், இது நாங்கள் எள்ளுலேருந்து அரைச்சிட்டு உதாரணத்துக்கு ஒரு ஒன்று மட்டும் போட்டு அரைச்சி போட்டு பாட்டில் வாங்கி வச்சுக்கிறான். நம்ம எப்படி இருக்கிறோம் இப்போனா, ஒருத்தர் ஏமாத்த ஆகிட்டோம். எதனால் அப்படின்னா, பொருளாதாரத்தை தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறதுனால அருள் வராது. பொருள் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அருள் வரும். அப்போது ஈட்டும் போதே சரியாக ஈட்டணும். பொருள் எப்படி தான் ஈட்டணும்? நேர்மையாக. நீங்கள் ஒரு மாடு வளர்க்குறீங்க, தப்பு இல்லை. பால் கறக்குறீங்க, தப்பு இல்லை. விலை யார் நிர்ணயிக்கணும்? ஏன் நிர்ணயிக்கல? நீங்கள் மாடு வளர்க்குறீங்க, மாடு உங்களுது இல்லை, லோன் போட்டு மாடு வாங்கினீங்க. இப்போ லோனை கட்டணுன்னா பாலை கொடுக்கணும். அவன் சொல்கிறது தான் வேலை. புரிஞ்சிச்சா? இப்போ மாடு எப்படி வளர்த்தீங்க? லோனில் வாங்கி வளர்த்தது யார் தப்பு? இப்போ கடன் வாங்குறது பொருளாதாரத்துக்கு தடையாயிடும். பணம்னு ஒன்று கண்டுபிடிச்ச உடனே கடன் ஒன்று உருவாக்கி கடமாக கொடுக்குறது எல்லாருக்கும். கடன் கொடுத்துட்டா என்ன ஆவீங்க? நீங்கள் அடிமையாகிடுவீங்க. ஸ்கூல் படிக்கிறீங்க, கடன் வாங்குறீங்க. கடன் வாங்கி ஏன் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். இன்ஜினியராக ஃபஸ்ட்டு மட்டும் என்ன, நீங்கள் இன்ஜினியர் படிக்காமல் வேலை செய்ய முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன் உங்களுக்கு தெரியல? அது அட்லீஸ்ட் தெரிஞ்சுட்டு நீங்கள் என்னாச்சும் இன்ஜினியர் படிக்கலாம் நிறுத்திட்டு வாங்க என் கம்பெனியில் வேலை செய்யுங்க, வாங்க நம்ம சாஃப்ட்வேர் செய்யலாம், செய்யவே மாட்டேன்றீங்க. நீங்களும் படிச்சவனை தான் தேடுறீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? படிக்காதவனுக்கு கம்மி சம்பளம் கொடுத்து வேலை கொடுத்து வேலை வாங்கலாமா இல்லையா? ஏன் தெரில உங்களுக்கு? இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிடக்கூடாதுன்னு லாம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறான் கவர்மெண்ட்டில். அதுதான் உங்கள் பிரச்சனை. நான் சொல்கிறேன், நாம்ஸை நீங்கள் மீறலாமா? என்ன பிரச்சனை? அவர் சும்மா கடைநிலை ஊழியராகிறாருன்ட்டு நீங்கள் அவருக்கு நல்ல வேலை கொடுக்கக்கூடாது. நான் 10 பியூனை வச்சுட்டு வேலை வாங்கினுக்கிறேன்னு சொல்லக்கூடாதா? என்ன கோடி நான் தான் அடிச்சுனுக்கிறேன், எல்லோரும் சும்மா டைப் பண்ணுறாங்கன்னு வைக்கலாமா இல்லையா? பண்ணலாமா இல்லையா? ஏன் செய்யலை? இப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா, நான் புரிஞ்சிக்கல. பொருளாதாரத்தை யார் புரிஞ்சிக்கல? நான் புரிஞ்சிக்கல. எனக்கு அவைலபிளாக ஒரு மனுஷங்கிறான், அவன் 5 ரூபாய்க்கே வருவான். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா 50 ரூபாய்க்கு தான் நான் ஹயர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் பிரச்சனை? ஏன் பிரச்சனையா? அவன் பிரச்சனையா? நான் அவனை மதிப்பு குறைவாக பார்த்தது ஏன் தப்பா? அவன் தப்பா? மதிப்பு குறைவாக இருக்கும் தானே உனக்கு நல்லது. மற்ற இடத்துலலாம் உனக்கு புரியுது, எங்கெல்லாம் மதிப்பு கம்மியாக இருந்தாலும் வாங்கிக்கணும் அப்படின்ட்டுலாம். கம்மியாக இருக்கிற அரிசி வாங்குற,
கத்திரிக்காய் கத்திர போய் கம்மியாக தான் வாங்குற. தங்கம் ஏன் வாங்குற? தங்கத்தை ஏன் விலையை பேரம் பேசி வாங்கலை? கத்திரிக்காய்க்கு பேரம் பேசி வாங்குறேன்னா அவனும் ஏன் பேரம் பேசினா ஒத்துக்கிறான்? கடையை மூடுற நேரத்தில் போகிற நீ வேணுன்ட்டு, மார்க்கெட்டில் எப்போ போனால் ஈஸியாக கிடைக்குன்ட்டு. கத்திரிக்காய் தங்கம் நாளைக்கும் அப்படியே தான் இருக்கும், அப்படியே இருக்கும்னு நினச்சிங்கிறான். நம்மால் நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க, தங்கம் முத்து பவளத்தெல்லாம் சாப்பிட முடியாதுன்ட்டு. அப்போ அவர் விலையை நிர்ணயிச்சு நான் கம்மியாக அழுகி போய் கொட்டினாலும் கொட்டுவேன், ஆனால் கம்மி விலைக்கு விற்க மாட்டேன்ற ஒரு மனநிலை யாருக்கு வரல? யாருக்கு வரல? விவசாயிக்கு. ஏன் வரல விவசாயிக்கு? அவர் என்ன இல்லைன்னா கடன் வாங்கிட்டாரு, ஏழ்மையாக இருக்கிறாரு. வேலை செஞ்சாவே ஏழ்மையானவன் தான் இருக்கணுன்னே சொல்கிறான் ஒருத்தன். உழைக்கிறதே ஏழையோட வேலைன்றான். உழைக்கிறத ஏழையோட வேலை. வெளிநாட்டுங்கள்லாம் பெரிய பெரிய பண்ணை வச்சுன்னு இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதில் கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி 10 பேர் இருப்பாங்க. 1000 கிளாஸ் மிஷின் இருக்கும். ஆடை வளர்க்குறாங்க. எப்படி? கூட்டம் கூட்டமாக. குற்ற உணர்வே இல்லை. மாட்டுக்கறிலாம் விற்கிறான். நான் மாட்டுக்கறி விற்கிறேன்னு பெருமையாக வர சொல்கிறேன். இங்கே விவசாயம் பண்ணால் அவன் மட்டமானவன், மீன் பிடிச்சா அவன் மட்டமானவன், முடி வெட்டினா அவன் மட்டமானவன், கக்கூஸ் கழுவி விட்டா அவன் மட்டமானவன். எவெல்லாம் உயர்வானவனா அவனெல்லாம் நீங்கள் மட்டமாக்கி வச்சுக்கிறீங்க. இங்கே அங்கே எக்கனாமிக்கல் சிஸ்டம் ஏன் மாறுது? ஏன் மாற மாட்டேங்குது? நீங்கள் அடிமைகளை உருவாக்கி வேலை செய்ய கற்றுக் கொடுத்துட்டீங்க. அதனால் என்ன நினைக்கிறாங்க அடிமைகள்லாம்? அப்படியே இருக்கிறாங்க. நீங்களும் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம அந்த வேலைலாம் செய்யறதுக்கு தகுதி இல்லைன்றீங்க. உங்கள் கைகாலெலாம் முடக்கப்பட்டுரும். நல்ல பொருளாக உங்களுக்கு கிடைக்காது. தேன் எடுக்கிறவங்க நல்ல தேன்லாம் எடுத்துன்னு ஏடு தான் விற்கிறான். அந்த 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 இது இதில் அட்டை ஏடு, அதை மட்டுமே அரைச்சி சக்கரை பாவை போட்டு தேனுன்னு விற்றுங்கிறான். இல்லைன்னா நேரடியாகவே பாகு காசி கலந்து என்ன பண்ணுகிறான்? விற்றுனுங்கிறான் தேனுன்ட்டு. இது ஒரிஜினல் தேனுன்னு ஒரு அரசாங்கம் சொல்லுது. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் விற்றோன்னா இப்போ கேஸ்லாம் போட்டு கோர்ட்டு வரைக்கும் கூட்டின்னு போய்கிறாங்க. அப்போது ஒரு பொருளை விற்கணுன்னா நீங்கள் அரசாங்கத்தோட சம்மந்தப்பட்டவராக இருக்கணும். இருந்தால் என்ன பண்ணுறீங்க? வாங்குறீங்க, விற்கிறீங்க, வியாபாரம் பண்ணி தரத்துக்கு ஆளும் இருக்குது. அப்போ பொருளாதார நிலை எப்போ மாறாது? இந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகாது? ஏன் மாறல? ஒரு ஏழை என்னவே பண்ணல, சிந்திக்கவே இல்லை. ஒரு ஏழையை சிந்திக்கவும் விடவும் இல்லை. கல்வி கொள்கையிலும் என்னவே இல்லை, அந்த மாதிரி இல்லை. வசதியாக்கணும், பெரியாளாக்கணும், மனுஷன்லாம் சமந்தான், எல்லாரும் சிறப்பாக வாழணுன்ற ஆட்சியாளர்களும் இல்லை. ஆட்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்க? நான் தான் தலைவராக இருக்கணும், நான் தான் இந்த இதுக்கு லீடராக இருக்கணும்னு அவன் நினைக்கிறான். வெறும் பணம் மட்டுமே சம்பாதிச்சிட்டா போதுன்னு எல்லா மனிதனும் நினைக்க வச்சுட்டான். இப்போ யாரு கீழே என்ன தான் பண்ணுவான்? கீழே 10 ரூபாய் மதிப்புள்ள வேர்க்கலுக்குது, ஒரு 10 ரூபாய்க்குது. எதை எடுப்பீங்க? ஏன் நீங்கள் 10 ரூபாய் எடுத்தீங்கன்னா வேர்க்கடலை வாங்கிக்கலாம், ஒச்சக்கடலை வாங்கிக்கலாம், பூண்டு வாங்கிக்கலாம், வெங்காயம் வாங்கிக்கலாம், எதனா வாங்கிக்கலாம். ஆனால் வேர்க்கடலை எடுத்தீங்கன்னா வேர்க்கடலை சாப்பிட மட்டும்தான் முடியும். ஆனால் அது அவசியம் இல்லைன்னு ஆக்கிட்டீங்க. அப்போ பொருளாதாரம் எப்படி தான் இருக்கான்? புரியுதா? பொருளாதாரத்தை நிலைமை ஏன் எப்படி ஆயிடுச்சு? அப்போ செய்கிறவள என்ன தான் செய்வான்? இந்த கரன்சியை கட்டுப்படுத்துறது தான் போலீஸு, இந்த கரன்சியை கட்டுப்படுத்துறது தான் நிர்வாகம், இந்த கரன்சியை ஒத்து நிற்கிறது தான் இந்த ஆட்சியாளர்கள்லாம். அப்போ ஒட்டுமொத்த ஆட்சியாளர்களோட வேலை என்ன? பணம்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு மதிப்பு இழக்காமல் பார்த்துக்கிட்டு ஒரு வேலை. அந்த ஆட்சியாளரோட வேலை என்ன வருது? அப்போ உழைக்கிறவன் உழைச்சின்னு தான் இருப்பான். இதில் இந்த பணத்தில் தில்லங்கடி பண்ணி சம்பாதிக்கிறவன் சம்பாதிச்சுன்னு தான் இருப்பான். அப்படி தானே? நான் எப்படி இருக்கணும்? இப்போ பொருளாதாரத்தை நான் எப்படி புரிஞ்சிடணும்? ஒரு தனி நபர் நான் பொருளாதாரத்தை எப்படி புரிஞ்சிடணும் அப்படின்னா, சிஸ்டம் இப்படி தான் இருக்குது. மூன்றாவது ஒரு பொருளாக அது இருக்குது. பணம் ஒரு நல்ல வேலை தான் செய்யுது, தப்பெல்லாம் செய்யலை, நல்ல வேலை தான் செய்யுது. ஆனால் இந்த பணத்துக்கு வேல்யூ எப்போனா இல்லாமல் ஆகிடும். அதனால் இது இருக்கும்போதே அது என்ன பண்ணிடணும்? நான் யூஸ் பண்ணிடணும். எப்படி இந்த பொருள் ஒரு நாள் இல்லாமல் ஆகிடுமோ, 100 வயசுக்கு அப்புறமா இல்லை 80 வயசுக்கு அப்புறமா உதவாதோ, அப்படி இந்த கரன்சி என்ன ஆகாது? உதவாது. அதுக்கு ஒரு வாழ்நாள் எல்லை இருக்குது. ஒரு கால் இன்னும் கொஞ்ச நாள் நான் சொல்கிறதுபடி மனிதன் சிந்திக்கவே ஆரம்பித்தான்னா வர்ற கரன்சிகள்லாம் வேல்யூ போட்டு அமைச்சிருவான். இந்த பேப்பர் இவ்வளோ நாள் தான் செல்லுன்னே. புரியுதா? அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வச்சுக்க முடியாது. ஏன்னா அவன் பணம் தான் வச்சுக்கலான் போது பணத்தை எதுவுமே என்ன பண்ணிடுறான்? ஸ்டோர் பண்ணி வச்சிடுறான். பேங்க் பேலன்ஸ் எல்லாம்
ஒரு ஆளுக்கு இவ்வளோ ரூபாய்க்கு மேலே வச்சுருந்தா, இப்போ டேக்ஸ் கட்டுறீங்க, இவ்வளோ ரூபாய்க்கு மேலே வச்சுருந்தா அந்த பணம் செல்லாதுன்ட்டா தெரியுமா? இப்போவே அதுக்கான சட்டம் இருக்குது. உங்கள் பேங்க்கில் நீங்கள் டெபாசிட்லாம் பண்ணிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ வேணால் டெபாசிட் பண்ணலாம். பேங்க் கரப்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே தரமாட்டோன்னே போட்டுருக்கோம். வச்சுக்கிறீங்களா? எவ்வளோக்கு மேலே தரமாட்டாங்க? 10 லட்சம் குறைஞ்சபட்சம், இல்லைன்னா 20%. 10 லட்சம் தான் அதிகபட்சம். நீங்கள் 50 லட்சம் வச்சுருந்தீங்க, பேங்க் கரப்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 50 லட்சம் தரமாட்டாங்க, 10 லட்சம் தான் தருவாங்க. போட்டு வச்சு இது இப்போயே அது நடைமுறை வந்துருக்குது. வருங்காலங்களில் அது நடைமுறையில் வேறு மாதிரி. அப்போ நான் தனி நபராக இருந்தால் பணத்தை கடகன்னு பயன்படுத்திடணும், பொருளாக மாற்றிடணும், நிலமாக மாற்றிடணும், சம்பாரிச்சிக்கணும், வீடு கட்டிக்கணும், நல்லா வாழ்ந்துடணும். இல்லைன்னா பணத்துக்கு ஏன் நீங்கள் இன்றைக்கி ஒரு வீடு கட்டலைன்னா அந்த பணத்தை சேர்த்து வச்சுன்னு கட்டலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் வீடு கட்டவே முடியாது. ஏன் கட்ட முடியாது? பேர்லலாம் என்ன இருக்கும்னா விலை என்ன இருக்கும். 3 மாதத்துக்கு ஒரு முறை டிஏ கம்பல்சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏற்றிடுவாங்க. அப்போனா என்ன ஆகுனா பணத்தோட மதிப்பு கூடின மாதிரியே இருக்கும், ஆனால் குறைச்சினே வருது. நான் கம்போடியாக்கெல்லாம் போயிடுறேன். நான் போனால் கட்டு இருக்கும், ஒரு கட்டு ரூபா, ஒரு 100 ரூபா 1000 ரூபா கட்டு இருக்கும். அதை போட்டால் வாங்க மாட்டான் பிச்சைக்காரன். ஒரு இளநீர் குடிக்கணும்னா 3 கட்டு கொடுத்து குடிக்கணும். நீங்கள் இன்னும் சொல்ல போனால் நாளைக்கெல்லாம் பெரிய தள்ளு வண்டி வச்சுன்னு கரன்சி எடுத்துன்னு போவீங்க, அதை கொடுத்தா மாற்றணுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நாட்டு உள்ளே போகிறதுக்கே நீங்கள் அமெரிக்கா டாலர் 65 கட்டு தான் உள்ளே போகணும். அவன் நாட்டோட கரன்சி அங்கே செல்லலை, பிச்சைக்காரன் வாங்க மாட்டேன்றான். பிச்சைக்காரன் வாங்க மாட்டேறான் அந்த கரன்சி எல்லாம். பார்த்தா நல்லா புது நோட்டு நல்லா இருக்குது, கட்டு செல்லலை. $700 $2 கொடுக்குறான், அவன் கரன்சினா 3 கட்டு கொடுக்கணும். அமெரிக்கன் டாலர்னால் அப்படியே எல்லோரும் அப்படியே இப்போ வாய்ப்பு வராங்க. எல்லாருமே இளநீ வெட்டுன்னு அந்த ஈசல் பூச்சி புழுங்க விற்கிறவங்க எல்லாருமே, அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே. நாடு ரொம்ப நாசமாயிட்டுது, நலிஞ்சிட்டுது. காரணம் விவசாயம் இல்லை, பொருள் உற்பத்தி செய்யலை. பொருள்கள் என்ன பண்ணல, உற்பத்தி செய்யலை. நாடு முக்கியமாக என்ன நினச்சிச்சின்னா உள்ளே வரவங்களுக்கு மட்டுமே, டூரிஸ்ட்டுங்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுத்து டாலர் மட்டுமே வாங்குறதுன்னு ஆயிடுச்சு. இந்த டாலருக்கு மதிப்பு எப்படி வந்துருக்குதுன்னா, பெட்ரோல் எடுத்து போய் அங்கே போய் டாலர் வாங்க சொல்லி பெட்ரோ கரன்சியாக மாற்றி வச்சுக்கிறான், தங்கம்லாம் வச்சில்ல. ஆக்சுவலாக டாலரு கரன்சி எல்லாம் எப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு என்ன, தங்கம் பேலன்ஸ் வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இதுக்கு வேல்யூ பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இந்தியா எக்கனாமிக் சிஸ்டத்தில் ஏன் டெவலப் ஆகிடுது கொஞ்சம் பரவாயில்லன்னா, இந்தியாவில் எல்லாருக்கும் தங்கத்து மேலே ஒரு மோகம். எந்த பொம்பளையும் 10 சவரம் 5 சவரம் எத்தனை சவரம்னே கேள்வி கேட்பாங்க. உங்கள் வீட்டில் எத்தனை சவரம் போட்டாங்க, உங்கள் எத்தனை சவரம் போடுவீங்க. ஒரு நம்மக்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் ஒன்று பண்ணி வச்சுக்கிறாங்க நம்ம தாத்தாலான்னா, தங்கத்து மேலே மோகத்தை ஏற்படுத்தி வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணி வைக்கிறோம் நம்ம வீட்டுக்கு கோயிலுங்கள்லையும், இங்கேருந்து எடுத்து போய் ரோமில் சிலையெல்லாம் வச்சுக்கிறான் தங்கத்தை. அந்தளவுக்கு இங்கே தங்கத்தை, ஏன்னா அபூர்வமான ஒரு உலோகம், விசித்திரமானது, கெடாது, கம்பியாவோ தகடாவோ அடைக்கலாம், எப்போனாலும் என்ன பண்ணிக்கலாம், அதை மாற்றிக்கலாம் உதவுன்ட்டு. ஒரு நாள் தங்கம் கூட உதவும் போயிடுச்சேன்னா எனக்கு தெரியாது. பொருள் உங்கள் உடம்பு தான், உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க பாருங்கள். பொருளாதாரம் ஒன்றே எதை மேலே அக்கறை எடுங்க. ஏன் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணுன்னா உங்கள் உணவு நல்லா இருக்கணும். நீங்கள் சாப்பிட்ற உணவு எப்படி இருக்கணும், சரியான உணவாக இருக்கணும். சைவம் அசைவம்லாம் எனக்கு அக்கறை இல்லை, நீங்கள் தரமான உணவாக சாப்பிட்ணும். எல்லாம் ஹைப்ரிட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன ஆகிட்டுருப்பீங்க, நீயும் ஹைப்ரிட் தான். அப்புறமா குழந்தையின்மை ஒரு குற்றம் இல்லை, நாங்கள் இருக்கிறோன்னு வாங்க. அதுமாதிரி நீங்கள் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் நீங்கள் பண்ணிப்பீங்க, பிள்ளை யாரோ கொடுப்பாங்க. அப்போது நான் தான் உஷாராகணும். இப்போத்துலேருந்தே புரிஞ்சு வச்சுக்கணும். பணம்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே உதவாது, கரன்சியெல்லாம் ஒரு கட்டத்தில் மேலே உதவாது. திடீர்னு நம்மளே நம்ம அனுபவிச்சிட்டோம். 500 ரூபா செல்லாது, 1000 ரூபா செல்லாது அப்படின்ட்டாங்க. இப்போ நீங்கள் வெளியில் பொருளை வாங்கினா 2 லட்ச ரூபாய்க்கு மேலாம் நீங்கள் காசு கொடுத்து வாங்க முடியாது. என்ன தான் பண்ணி ஆகணும், நீங்கள் பேங்க் ட்ரான்சாக்ஷன் தான் பண்ணி ஆகணும். லேண்ட்லாம் வாங்குறீங்கன்னா பேங்க் ட்ரான்சாக்ஷன் தான் பண்ணி ஆகணும். ஏன், உங்கள்கிட்ட இருக்கிற பொருள்லாம் செல்லாதுன்றது அவங்களுக்கு புரிஞ்சிச்சானாலும் அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணி என்னவா மாற்றுறாங்க, வெறும் நம்பராக மட்டும் மாற்றி வச்சுக்கிறாங்க. பணத்தெல்லாம் என்னவா மாற்றுறாங்க, வெறும் நம்பராக மட்டும் மாற்றுறாங்க. ஒரு நாள் அதுவும் கூட இல்லாமல் போயிடும். ஆனால் நீங்கள் வச்சுக்கிற வீடு, நீங்கள் வச்சுக்கிற காரு, நீங்கள் என்ஜாய் பண்ணுற உங்கள் துணிமணிகள், நீங்கள் போட்டுக்கிற உங்கள் உபகரணங்கள்லாம், நீங்கள் பயன்படுத்துகிற பொருள்லாம் உங்களுக்கு எப்பவுமே உங்களுது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க பார்க்கணும். வாழ்க்கையை என்ன பண்ணிடணும், அனுபவிக்கணும். நல்லா வாட்சி கட்டுறது, நல்லா செருப்பு போடுறது,
நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடுறது, வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் வாங்கி போடுறது, வீட்டில் ஏசி பொருளெலாம் வாங்கி போட்டு என்ஜாய் பண்ணுறது. நிறைய பேர் கருமையாகி பணம் மட்டுமே வச்சுன்னு இருப்பான். பணம் வளராது, வாழ்க்கையும் இழந்துட்டு இருப்பான். கதையெல்லாம் பைபிள் காலத்தில் இயேசுநாதர் சொல்லி வச்சுருப்பார். நிலம்லாம் வச்சுருந்தார் ஒருத்தர், அறுவடை செய்யறதெல்லாம் சேர்த்து வைப்பார். நாளைக்கு செத்துட்டார், அவர் என்ன பண்ண போகிறார்? சேர்த்து வச்சதெல்லாம் இங்கே தான் விட்டு போயிடுவாருன்ட்டு. நான் உங்களை ஊதாரித்தனமாக செலவு பண்ண சொல்ல, உங்கள் தேவைகளெல்லாம் நீங்கள் என்ன பண்ணினா அனுபவிச்சணும். கரன்சியாக வச்சுக்கூடாது. உங்கள் தேவையை நீங்கள் மீட் பண்ணிட்டு தான் மீதியை தான் என்ன பண்ண நீங்கள் கரன்சியாக வச்சுக்கணும். இல்லை கரன்சியை நீங்கள் ஒரு அளவில் தான் வச்சுக்கணும். நிறைய கரன்சியை கையில் ஏன் செல்லாமல் போயிடும். ஆனால் நீங்கள் அனுபவிச்சதெல்லாம் அனுபவிச்சது தான். நீங்கள் கொண்டாடியதெல்லாம் கொண்டாடி தான். முடிஞ்சால் எல்லா ஊரையும் சுற்றி பாருங்கள், இந்த உலகத்தை அனுபவிங்க, நல்ல பொருளாக வித்தியாசமான பொருளாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ போதுமான பொருளாக வாங்கி கொடுங்க. கடன் வாங்காதீங்க. எதன் பொருள் என்ன பண்ணாதீங்க? கடன் வாங்காதீங்க. உழைச்சி சம்பாதிக்கிறது உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. அது நீங்கள் விலையை நீங்களே நிர்ணயிக்கிறமான பொருளை செய்கிறது இன்னும் நல்லது. நீங்கள் நெல் செஞ்சிங்கன்னா நீங்கள் தான் விலையை நிர்ணயிக்கணும். கடன் வாங்காமல் இருந்தால் தான் அது சாத்தியம். கடன் வாங்கிட்டீங்கன்னா சாத்தியம் இல்லை. எதை செஞ்சாலும் விவசாயம் பண்ணாலும் சரி, மீனும் விவசாயம்தான், கோழியும் விவசாயம்தான், ஆடு மாடுன்னா தான் விவசாயம்தான். விவசாயம்னா வெறும் நெல் தான் வச்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது. வீடுக்கு மரம் வளர்த்திங்கன்னா கூட விவசாயம்தான். மரமும் ஒரு விவசாயம்தான். தேக்கு மரம் 4 வச்சிங்கன்னா ஒரு காலத்தில், அந்த காலத்தில் தாத்தாலாம் பனை மரத்தை அப்படி தான் வச்சார். பனங்காலம் வெட்டி வைக்கிற மாதிரி சாப்பிட்டு வாழ்ந்துக்கலாம். எப்போதும் அது நிலையாக இருக்கும். ஸோ பனை மரத்தெல்லாம் வெட்டி சாதிச்சிட்டானுங்க. ஏறாத மரங்கள் எதுக்குன்னு வெட்டினாங்க. கரைங்கள்லாம் உடைக்கிறாங்களே இல்லையே, நிறைய கவனிச்சிங்கன்னா ஃபாரின் ஃபண்டெல்லாம் கொடுத்து எதுக்குடான்னா அந்த பனைமர கரைங்களெல்லாம் உடச்சிடணும். ஏன்னா இவனுக்கு பனைமரம் வச்சுங்கிறானுங்க, எப்போ இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? வாழ்ந்துருவானுங்க. கரன்சி இல்லாமல் வாழ முடியாது. அதனால் கரன்சி இல்லாமல் நீங்கள் வாழக்கூடாதுன்றதுக்கான பொருளெல்லாம் முதலெல்லாம் அழிக்கிறது ஒரு வேலையை வச்சுனுங்கிறான் அவன். கோதுமையை இலவசமாக தரத்தா சொல்லி ஒரு செடி ஒன்று வரும், வெள்ளை பூ வரும், பார்த்தீங்கன்னா மேலாம் ஸ்கின்லலாம் பட்டால் தோல்வி அதெல்லாம் வரும். அந்த விதையை கூட அமைச்சிக்கிறான். இந்த பெரியா பாசினம்மா பேரா அந்த மாதிரி செடியை அமைச்சிக்கிறான். காமராஜர் காலத்தில் வேலிங்கத்தா முள்ளாக சுற்றி தூவி இருக்குது. ஏன்னா அது நிலத்தில் ஊரெல்லாம் நினைஞ்சிரும். புரிஞ்சு வச்சுங்க, நிலத்தை மீட்டுங்க. நம்மால் வரலாம் நிறைய பேசிட்டு போயிட்டார். ஸோ பொருளாதாரம் போது நிலம் தான் நம்மளது பொருள், நான் தான் அதோட பொருள், நான் வச்சுங்கிற பொருள்கள் தான் எனக்கு பொருள். பணம் விசேஷமான பொருள் இல்லை, ஆனால் பயன்படுத்துறதுக்கு வேறு வழி இல்லை, வேறு வழி கிடையாது. ஏன் மீன் கொடுத்துனா மீன் வச்சு நிற்க முடியாது, மாடை வச்சு பாதி மாடி கொடுக்க முடியாது, பாதி மாடை கொடுக்க முடியாது, வீட்டில் ஒரு பகுதியை முடியாது, ஒரு தேவைக்காகலாம் முடியாது. வாடகை விட்டுட்டு அந்த காசு எடுத்து போய் வாங்கலாம். பாதி கொடுக்குற மாதம் எனக்கு அரிசி கொடுன்னு சொல்ல முடியாது. நான் 1 கிலோ அரிசி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கம்மியாக இருந்தால் மாற்றி வாங்க முடியாது. பணம் நல்லது மாதிரி கெட்டது, கெட்டது மாதிரி நல்லது, பார்த்து பயன்படுத்தணும். பணம் எப்படி நல்லது மாதிரி கெட்டது, கெட்டது மாதிரி நல்லது. பணம் கண்டுபிடிச்சா ராஜா வந்துட்டான், பொருளாக வந்துச்சுன்னா கூட நேர்மையான ஒரு காரணம் இருக்குதுயா, என்னால் என்ன பண்ண முடியாது? வேறு ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை எப்போவுமே வாங்கி நிற்க முடியாது. நான் எப்போவுமே பொருள் உற்பத்தி பண்ணுவேனான்னு எனக்கு தெரியாது. நிலையாக எனக்கு உற்பத்தி ஆகணுமா இருக்கணும் தெரியாது. நிலையாக எனக்கு உற்பத்தி ஆகி எப்போவுமே எனக்கு வந்துன்னே இருக்கணும்னா நான் என்ன பண்ணலாம்? அது ஒரு நிலையாக ஒரு விலையாக வச்சு விற்றுனுக்கலாம். ஸோ கரன்சின்றது அதுக்காக மட்டும்தான். ஆனால் கரன்சி எனக்கு கூட கரன்சியாக வச்சுக்காம நான் என்ன செய்யணும்? பொருளாக மாற்றணும். ஏன் மாற்றினா கூட என் நண்பர்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணிடலாம்? உதவலாம். கடமாக குத்து இல்லை, நிலமாக குத்து. நிலம் எந்த நீ விவசாயம் பண்ணி கொடு, நிலத்தை வாங்கி தரேன், கொடுக்கலாமா இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ணுற நண்பர்களுக்கு என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். நீ விவசாயம் பண்ணி எதுவோ கொடுன்னு கூட கேட்கலாம். நிலம் உன் பேரில் தான் இருக்க போகுது, சும்மா தானே இருக்க போகுது. நீ விவசாயம் பண்ணிக்கோ, நீ நல்லா இரு, நிலம் என் பேரில் இருக்கட்டும், தரலாம். இது மாதிரி தான் தர்மத்தை செய்யணும். நீங்கள் இனிமேப்பட்டு எப்படி செய்யணும்? நிலம் வாங்கி உங்கள் பேரில் வச்சுக்கலாம். அவர் அடிமையெல்லாம் வச்சுக்க தேவையில்லை. உன் இஷ்டமாக சுதந்திரமாக வச்சு, எனக்கு சும்மா இருக்கிற நிலத்தை என்ன பண்ணாத, எனக்கு விவசாயம் பண்ணாமல் இருக்காது, ஏதோ ஒன்று கொடு, நீ பார்த்து கொடு, கேட்கலாம். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அந்த மாதிரி நீங்கள் பொருளாக மாற்றினா தான் வாழ்க்கையில் நிலையாக இருக்க முடியும். இப்பெல்லாம் மாற்ற முடியும்னு ஒருத்தர் தங்கமெல்லாம் வாங்கி வைக்கணும்னாரு. 84 இந்திரா காந்தி பீரியடில் அது உள்ளே பூந்து அந்த ஆசிரமத்துக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 75 கிலோ தங்கம் எடுத்துட்டாங்க வெளியே. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் பொருளாதாரத்தை கொலாப்ஸ் பண்ண போகிறீங்கன்னா மேல் மட்டத்துலேருந்து உங்களை கவனிப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணால்
பாதுகாப்பாகவும் இருக்கணும். பாதுகாப்பானா பொருள் வச்சுருந்தா சொல்ல முடியாது. அதனால தான் உங்களுக்கு கணக்கெல்லாம் கேட்டுனுங்கிறான். நீ எவ்வளோ வச்சுக்கிறான்னு பார்த்துனுங்கிறான், எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு பார்த்துங்கிறான், அதை என்ன பண்ணுறேன்னு வர பார்க்குறான். அது எவனா என்ன வேணா பார்த்துன்னு போட்டோம். நீ நேர்மையாக இருக்க பட்சத்தில் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நீ சரியாக இருக்கும்போது உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. பண்ட மாற்று முறை போய் பணம் வந்தது சரிதான். ஆனால் பணம் ஒரு கட்டத்துக்கு எங்கே இட்டுன்னு போகுதுன்னா ஒரு அசிங்கமான இடத்துக்கிட்டுன்னு போகுது. மனுஷன் வெட்டுறது, கொத்துறது, கொலக்கருவிகளை உண்டாக்கி விற்கிறது, அப்படி ஆயிடுச்சு. கொலக்கருவிகளை செய்கிறது யாருன்னா கரன்சி நிறைய அடிக்கிறவன் தான் செய்வான். நாட்டுக்குள்ளே போராட்டம் பண்ணி சண்டை போட சொல்லிட்டு உள்ள அவனை பண்ணு வைப்பான். அப்போ மனிதர்களை வச்சு வியாபாரம் பண்ணுங்கிறான். அவனும் 100 வருஷம் தான் வளர்ப்பான். அது தெரியாமல் வந்துங்கிறான். யாராக இருந்தாலும் எவ்வளோ தான். இப்போ எனக்கு அருள் இருந்துச்சேன்னா பொருளாதாரத்தில் நான் முன்னேறினேன்னா அப்போ எனக்கு புரிஞ்சிச்சேன்னா நான் எப்படி தான் இருப்பேன். வறுமையோ ஏழ்மையோ சும்மா தான். பணம் வச்சுக்கிறதுனால ஒரு பெரிய ஆள் கிடையாது. ஒருத்தர் 1 கோடி வச்சுக்கிறாருன்னா அவர் பெரிய ஆள் கிடையாது. அது முதல்ல நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே பணம் அப்படி கிடையாது. எவன் ஒருவன் போதுமான அளவுக்கு பசியாகிறானோ, பசிக்கு ஏற்ற மாதிரி உணவு இருக்குதோ அவன் தான் வசதியானவன். இந்த உலகத்தில் யாரா வசதியானவர், யார் சிறப்பாக வாழ்கிறாரு, யார் பொருளாதாரத்தில் சிறந்தவர்னா பசியும் பசிக்கு ஏற்ற உணவும். அது பழுதாக கூட இருக்கலாம். நீங்கள் பிரியாணி இருந்து உங்களுக்கு பசி இல்லைன்னா பாவம். நீங்கள் பயங்கர நிறைய டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா பழமாக போட்டு வச்சுருக்கோம், இல்லை பழமாக வச்சுருக்கோம். அவர் ஓட்ஸ் கஞ்சி குச்சின்னு இருப்பார். ஏன் டாக்டர் சொல்லிட்டு இருப்பார், அது ஆகாது, இது ஆகாது, இதனால் ஆகாது, இது அதனால் ஆகாது, மோசமாகிடும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போது பணத்தை நீங்கள் சாப்பிடவோ போவோ பண்ணவோ முடியாது. பணக்காரன்னா உன்னால் ஒரு டீயை சாதாரணமாக குடிக்க முடியும்னா, டீயை குத்தா சர்க்கரை கம்மியாக போடுன்னா என்ன ஆகிட்டீங்க நீங்கள்? ஒருத்தர் டீ குத்தா டீ எல்லாம் குடிக்கிறது இல்லைன்னீங்கன்னா என்ன ஆகிட்டுக்கிறீங்க? ஏழை ஆகிட்டுக்கிறீங்க. புரியுதா? அப்போ செல்வந்தன் எப்பவுமே யார் தான்? நோயற்ற உடம்பு வச்சுக்கிறவன் தான் செல்வந்தன். மற்றவன்லாம் சும்மா தான். சொல்வேந்தனாவனா இருக்கலாம், சும்மா சொல்லிக்கிறதுக்கானா இருக்கலாம். ஆரோக்கியமற்ற உடம்பு, ஆரோக்கியமற்ற மனம் சரி கிடையாது. வாழ்க்கையில் நீங்கள் கொண்டாட்டமாக இல்லை, சும்மா அதெல்லாம். நீங்கள் ஆடிக்காரில் உட்காந்துருந்தா கூட கேன்சரோட போனீங்கன்னா எப்படி இருக்கான்? சைக்கிளில் கேன்சர் இல்லாமல் சைக்கிள் மிச்சின்னு போகிறீங்கன்னா எப்படி தான்? நீங்கள் 4 அன்றைக்கி செத்துருவீங்கன்னு சொல்லி விட்டா நீங்கள் காரில் சுகமாக போயின்னு முடியும்? இன்னும் உங்களுக்கு 6 மாதம் தாங்க, லங்ஸ் பாதி போயிடுச்சு. இல்லை கீமோதெரப்பி பண்ணலாம், ஒரு 3 டோஸ் இது எடுக்க வேண்டியது இருக்கும். அது கூட நீங்கள் அதிலே கூட செத்துடலாம். என்ன பண்ணலாம் சொல்லுங்கன்னு கேட்டால் என்ன ஆவீங்க? புரியுதாண்ணா சொல்கிறேன்ட்டு? அப்போ நான் பணக்காரனாவோ வசதியாகவோ இருக்கிறேன்னா என் பொருளை எப்படி பார்க்கணும்? பொருளாதாரம்னா இருக்கிறது உடம்பு தான், அதான் எனக்கு ஆதாரம். அதை நான் என்ன பண்ணேன்? சிறப்பாக வேணும். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க, மரம் செடி கொடிகளை வளங்க, ஆடு மாடு கோழி வளங்க. ஏன்? இதெல்லாம் பொருளாதாரத்தின் மூலதனம். ஒரு கோழி இன்னொரு கோழியை தரும், ஒரு மாடு இன்னொரு மாடை தரும், ஒரு நெல் இன்னொரு நெல்லை தரும். கோழியை தரக்கூடாதுன்றதுனால தான் நீங்கள் கோழியெல்லாம் மாற்றிட்டாங்க. நீங்கள் எங்கே தான் போய் வாங்கிட்டு வரணும் கோழியை? ஆமாம், மிஷின் தான். மிஷின்லேருந்து கோழி அவன் வச்சுருப்பான், அதான் வாங்கிட்டு வரணும். நீங்கள் கோழி முட்டை போடும், ஆனால் பொரிக்காது. நீங்கள் வச்சுக்கிற கோழி என்ன பண்ணும்? முட்டை போடுற கோழி, ஆனால் என்ன பண்ணாது அந்த முட்டை? பொரிக்கிற முட்டை யார் செய்ய போகிறா? அதனால் பொரிக்கக்கூடிய கோழியை வச்சுங்க, குட்டி போடக்கூடிய மாடுகளை வச்சுங்க, காளை மாடுகளை வல்லுங்க. அதுக்கு தான் ஜல்லிக்கட்டு புரிஞ்சுன்னு நிறுத்துறாங்க, போனாங்க, சண்டை போராட்டினாங்கலாம். அப்போ நாம் தான் புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணா. விதை வரக்கூடிய பொருள் எல்லாம் யார் கையில் இருக்கணும்? நம்ம கையில் கடைசி வரைக்கும் இருக்கணும். நம்ம என்ன தான் பண்ணால், மீனெல்லாம் கூட இப்போ விதை இல்லாமல் வாங்கின்னு வராங்க பண்ணை கட்டி. இறெல்லாம் கூட பணம் கட்டி என்ன பண்ணுங்கிறானுங்க? நீங்கள் இற கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கின்னு வராங்க, பாட்டிலில் வாங்கி வந்து பண்ணையில் போட்டு வளர்க்குறாங்க. அதை சாப்பிட்டா நீங்கள் என்ன ஆவீங்க? ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு தான். இதான் சீட்லெஸ் ஆகிடுவீங்க, சீட்லெஸ்ஸை சாப்பிட்டு. ஸோ பொருளாதாரம் என்ற பேரில் நீங்கள் ஏமாற்றப்படாமல் இருங்க. பணம் உங்களுக்கு அவசியம்தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அளவுக்கு மேலே வச்சுக்கணும்னு ஆசை வேணாம். அளவுக்கு மேலே சம்பாதிங்க, மாற்றிருங்க. அளவுக்கு மேலே சம்பாதிச்சு என்ன பண்ணுறங்க? மாற்றிருங்க. சும்மா உதவாத ஒன்று கொடுக்காதீங்க, வேலை செய்யாத ஒன்று கொடுக்காதீங்க, அன்னதானம்லாம் கொடுக்காதீங்க. கம்பெனி டெவலப் பண்ணுங்கள், உங்கள் வியாபாரத்தை டெவலப் பண்ணுங்கள், பொருள்கள் என்ன பண்ணுங்கள். மான்செஸ்டர்லாம் குறைஞ்சிருந்தது, கோயம்புத்தூரில் வியாபாரம்லாம் குறைஞ்சினே வருது. செய்கிறவங்களாம் ஆளுங்க கம்மியாகினே போகிறாங்க. அதனால் உற்பத்தியாளர்கள் என்ன பண்ணுங்கள்? கொடுங்க.
அவங்க எங்கன்னா லோன் வாங்கியிருந்தா கூட நீங்கள் அதெல்லாம் வாங்காதீங்க, நான் சும்மா தரேன், நீங்கள் கம்பெனி நடத்துங்கன்னு சொல்லுங்க. ஏன்? அவங்களாம் நம்ம நாட்டுக்கு தேவையானவங்க. விவசாயி இல்லை பொருள்களை செய்கிறவன், ஆடு மாடு வளர்க்குறவன், கோழி வளர்க்குறவன், என்ன பண்ணுங்க, ஊக்குவிங்க. புரியுதா? பிராய்லர் சிக்கனே சாப்பிட்டுக்காதீங்க, அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறைனாச்சும் நாட்டுக்கோழி சாப்பிடுவோன்னு முடிவுக்கு வாங்க. புரியுதா? ஈஸியாக இருக்குதுன்ட்டு எப்போ பார்த்தாலும் வாரத்தில் ஒரு முறைன்னா, சில பேர் வீட்டிலலாம் நாட்டு கோழி அதெல்லாம் ரொம்ப ரஃப்பாக இருக்கும், ஒரு மாதிரி வாசனையாக இருக்கும். அதே யார் போய் கட் பண்ணி அதே யார் செஞ்சுனாங்க? நீ ஏன் கட் பண்ணுற? கடையில் கொடுத்தா கட் பண்ணி கொடுக்க போகிறான். புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? நிறைய பேருக்கு நாட்டுக்கோழி பிடிக்காமல் போயிட்டுக்குது. நிறைய பேருக்கு மாட்டு எல்லாம் சாப்பிட்டா வர கேவலமாக வர நினச்சினுக்கிறீங்க. எதெல்லாம் உயர்வானதோ அதெல்லாம் என்ன ஆக்கிட்டு இருக்கிறீங்க மனசுக்குள்ளவங்க? நீங்கள் கேவலமாகிட்டுக்கிறீங்க. ஆப்பிளில் மேலே வேக்ஸை உள்ளே விட்டேத்து விற்கிறான். அப்போல்லாம் தோல் சாப்பிட்டா நல்லதுன்னுவாங்க. இப்போ சாப்பிடக்கூடாது, நம்ம தான் பார்த்து நடந்துக்கணும். சும்மானா இல்லை, இந்த உலகம் முழுசும் தக்காளின்ற பேரில் வேற என்ன ஆக்கிட்டான். அப்போல்லாம் தக்காளி சாதம்லாம் சாப்பிட்டு கக்கா போனால் மறுநாள் போய் பார்த்தா ஒரு தக்காளி தோலாக இருக்கும். இப்போ அப்படி இல்லவே இல்லை. விதையெல்லாம் தனியாக இருக்கும், முளைச்சிரும். தக்காளி செடி நாள் வந்துடும். குழம்புல போய் கொச்சி வந்த கக்காவில் தக்காளி செடி முளைக்கும். நீங்கள் பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல, நான்லாம் அதெல்லாம் பார்த்துருக்குறேன். இதில் அப்புறம் வேகமாக வந்துச்சுன்னு வர இருக்கும். அவ்வளோ தூரம் தப்பிச்சு வந்து முளைக்கும். அவ்வளோ வீரியத்தோடு இந்த தக்காளி இப்போ என்னாச்சே, வேதையே இல்லாமல் ஆகிட்டான். அப்போ நம்ம தான் உஷாராகணும். விதை உள்ள பொருள்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் உற்பத்தியாளராக இருங்க. பணம் நீங்கள் வச்சுக்கிறத விட உற்பத்தியாளராக மாறது தான் சரி. எதனா உற்பத்தி பண்ணுங்க, உங்களால் முடிஞ்சது. ஒரு செருப்பு செஞ்சு கொடுங்க, ஒரு துணி செஞ்சு கொடுங்க, ஒரு எவ்வளோ பொருள் இருக்குது மேலேருந்து கீழே வரைக்கும். புரியுதா? இப்போ நிறைய பேர் ஹோட்டல் வைக்க ஆரம்பிச்சுட்டுக்கிறாங்க, பார்த்துக்கிறீங்களா? இது ஒரு கதையாயிடுச்சு. அதுவும் ஃபாஸ்ட் ஃபுட்டு, துரித உணவு மாற்றம்தான். அதுவும் எல்லாம் கெமிக்கல் தான். மிளகாத்தூள்ன்ற மாதிரி ஒரு திரவம். அந்த பக்கம் போனாவே வாசனை வேறு மாதிரி இருக்குது. அந்த ஹோட்டல் பக்கமே லிவர் வெந்துடும், குடல் கேன்சர் வரும், நோய்கள்லாம் வரும். ஏன்னா உங்கள் எக்கனாமிக் சிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணுறது ஒரு வேலை. புரியுதா? மனுஷன் எவ்வளோ பேர் இருந்தாலும் இவனுக்கு சோறு போடுற மாதிரி, இவங்களை கட்டுப்படுத்துறன்ற மாதிரி, இவங்களாவே இவங்களை ராஜான்னு நினச்சின்னு அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ராஜான்னு பைத்தியத்தில் செஞ்சுருந்துக்கிறானுங்க. புரியுதா? நம்ம என்ன பண்ணிட்டுக்கிறோம்? நம்மளும் நமக்கு உதவுறதுனால என்ன பண்ணுறோம்? பின்ன மாடு நேராக கொடுக்க முடியல, காயின் குத்து மாற்றும் போது ஈஸியாக தானே இருக்குது. அதனால் ராஜாவை ஒத்துக்கணும், காயினையும் ஒத்துக்கணும். நான் சொல்கிறேன், ராஜாவும் காயினும் இருக்கட்டும். ஆனால் நம்ம எப்படி இருக்கலாம்? உஷாராக இருக்கணும். மாடு எந்து ஆடு வந்து மாட்டுக்கு ஆடை மாற்றணும். சொம்மனா நம்மளால் மாற்றி முடியலன்னா அந்த கரன்சியை பயன்படுத்திக்கிறோம். ஆனால் அது ரெண்டும் சொம்மா தான். நீ மாடு செய்யறதை செஞ்சுனேரு, நான் என்ன பண்ணுறேன், ஆடு செய்யறத செஞ்சுனேக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் பணம் இல்லாமல் கூட ஆகிடுவோம். ஆனால் ஆடு மாடு இல்லாமல் ஆகக்கூடாது. இப்போ என்னாச்சுன்னா பணமாக ஆகிட்டு ஆடு மாடு செய்ய விட்டோம். எல்லாம் பணம் வச்சவொடனே உழைப்ப விட்டோம். உழைக்கிறத எதுவும் பொறுத்தும் நிறுத்தாத, உற்பத்தி எப்போதும் நிறுத்தாத. மூலதனம்னா என்ன? ஒன்றுமே இல்லாததுலேருந்து ஒரு பொருளை எடுக்கிறது தான். ஒரு கட்டாத்தரையில் குத்தி கிளறி என்ன பண்ணா, விதையை போட்டா, ஒன்று போட்டால் 100, 5 வருஷத்துலாம் டபுள் ஆகுன்ற டெபாசிட்லாம் மாறிச்சு தெரியுமா? வட்டி குறைச்சினே வந்துட்டாங்க. நீ அந்த மாதிரிலாம் நம்பின்னு இருந்தாலும் அதுவும் கூட மோசம்தான். நாளைக்கு பணம் கொடுத்தா ஜப்பான்லலாம் காசு குத்தியானா நீ தான் காசு கொடுக்கணும் பாதுகாத்து வைக்கிறதுக்கு. இங்கே மாதிரிலாம் உனக்கு வந்து வட்டியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க வச்சுங்கிற காசுக்கு. ஏன்னா கரன்சி ஒரு கட்டத்தில் அது உதவாமல் போச்சுன்னு அவனுக்கு புரிஞ்சிச்சு. நீங்கள் ஜப்பானில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நீங்கள் காசு கொடுத்து வச்சுருக்கணும், பாதுகாப்பாக வச்சுங்கிறேன்ல. ஆனால் இங்கே அப்படின்னா அவ்வளோ ஒன்றும் நம்ம பொருளாதார வளர்ச்சி அடையல. பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சால் பணத்தை பாதுகாக்கிறதுக்கு பேங்க்கு, பொருளாதார வளர்ச்சி அடையலைன்னா பணத்தை பரிமாறியும் கூட்டியும் தரத்துக்கு பேங்க்கு. ஸோ பேங்க்னால் எப்படி இருக்கணும்? ஒரு பொருளை வச்சுருந்தா பாதுகாப்பாக ஒரு 4 மாடு பார்த்துக்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அவருக்கு பராமரிப்பு காசு கொடுப்பீங்க. ஆனால் பணத்தை பார்த்துக்கன்னா காசு கொடுக்க மாட்டேங்க. பணத்தையும் வாங்கிக்கினா பணத்துக்கு வட்டி வர கேட்குறீங்க. நீங்கள் வச்சுன்னு பாதுகாப்பாக வச்சுக்கணுடா, 1 லட்ச ரூபாய் என்கிட்ட குத்திட்டியா, 6 மாதமாக வச்சுக்கிறேன், இப்போ வந்து கேட்குறேன்ற மாதிரிலாம் சொல்ல. நான் 6 மாதமாக வட்டி கொடுத்துட்டு வட்டி கொடுக்க முடியலன்னா பணத்தை உடனே கொடுன்றீங்க. பணத்தை உடனே தர முடியாதுன்னா அவனை என்ன பண்ணுறீங்க? சாவடித்தோ திட்டுறதோ அசிங்கப்படுத்தோ ஆகிட்டீங்க. எந்த அளவுக்கு ஆகிட்டோம் இப்போ நம்ம? பணத்தினால என்ன ஆகிறான்? அடிமைகளை உருவாக்குறோம், அடிமைகளை உருவாகிறோம், இல்லை அடிமையாக ஆகிறோம். அடிமைகளை உருவாக்குறதோ அடிமையாகிறதோ அடிமையாக மாறுறதோ குற்றம். புரியுதா? கடவுள் நம்மளை என்ன பண்ணல, அடிமையாக்கிறதுக்கெல்லாம் படைக்கல. யாரையும் நம்ம அடிமையாக்கக்கூடாதுன்னா கடன் கொடுக்கக்கூடாது. ஏன்னா கொடுக்கலாம், கைமாற்று கொடுக்கலாம். வட்டி வாங்குறதுன்னா அவர் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா கொடுக்கட்டும், அது இன்ட்ரெஸ்ட்டுப்பா, நீ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கொடு, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா விடுன்னு சொல்லணும். சொல்லுவீங்களா என்ன? நீ அது இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறது, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன பண்ணாத சொல்லுவான். எந்த கடன் வாங்கான கொடுத்தோன்னா
நான் சொல்ல மாட்டான். இன்ட்ரெஸ்ட்டு தான் முதல்ல கொடுக்கணும். அதான் இன்ட்ரெஸ்ட் ஆச்சுங்க, என் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னால் விடுவீங்களா என்ன? புரிஞ்சுட்டா? வார்த்தை புரியுதா அது எப்படி வந்ததுன்ட்டு பார்த்துன்னு வந்துங்க. பொருளாதாரத்தின் பேரில் யார் சிக்கிக்காதீங்க, நீங்கள் சிக்கிக்காதீங்க. நல்லா இருக்கிறதுக்கு வித்துடுங்க. வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். எல்லோரும் வசதியாக இருங்க. திரும்பவும் சொல்கிறேன், வசதியானா உடல் ஆரோக்கியமாக இருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.